ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சார் வணக்கம் சார். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. டிவிகே வேட்பாளர் VS பாபு அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் ஜெயிக்கிறாரு, அதை சேலஞ்ச் பண்ணி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த பெட்டிஷன். சட்டப்படி அதுக்கான உரிமை அவருக்கு உண்டு. இட்ஸ் அன் எலெக்ஷன் பெட்டிஷன் வாங்க. தேர்தல்கள் முடிஞ்ச பிறகு, MLA எலெக்ஷன், MP எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அந்த தேர்வு செல்லாது என்று சொல்லி வழக்குகளை தொடரலாம். அந்த யார் தொடரலாம்னா தோற்று போன வேட்பாளர் தொடரலாம், அல்லது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார் வேண்டுமானாலும் கூட தொடரலாம். 6 months டைம் உண்டு அதுக்கு. எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ்க்கான டைம்ன்றது ரிசல்ட் வந்ததுலேருந்து ஹைகோர்ட்டில் அந்த டைம் ஃப்ரேம் இருக்கும். 6 monthsக்குள்ளே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிடணும். எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ்லாம் டிசைட் ஆகிறதுக்கு வாய்மொழி உத்தரவாக ஜட்ஜஸ் ஒரு காலத்தில் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா 6 monthsக்குள்ளே எலெக்ஷன் பெட்டிஷன்ஸை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு. 6 monthsக்குள்ளே ஃபைல் பண்ணணும், 6 monthsக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணணும். சில கேஸ்லாம் 10 வருஷம் 12 வருஷம்லாம் போயிருக்கு. ஒரே ஹைகோர்ட்லேயே போயிருக்குது. அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் போனது அது வேறு விஷயம். அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே முடிஞ்சதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான். இன்ஃபேக்ட் 50 years மேலே இந்திரா காந்தி அலகாபாத் ஹைகோர்ட் அவங்க 71 எலெக்ஷனில் ஜெயிச்சது செல்லாதுன்னு 74 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, 75 கொடுத்தாங்க 4 yearsக்குள்ளே. அந்த மாதிரி வேரலோட்டி எண்ணக்கூடியது. மற்றபடி எல்லாமே 6 years 10 years அப்படி தான் ஓடும் அது. ஸோ அதோட காலக்கெடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2009 ப. சிதம்பரம் MP எலெக்ஷனில் ஜெயிச்சது செல்லாதுன்னு கண்ணப்பன் போட்ட கேஸ் 10 வருஷமோ 12 வருஷமோ நடந்தது. 2018-19 தான் அதுக்குள்ளே 2 term முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் 2011 கொளத்தூரில் ஜெயிச்சது செல்லாதுன்னு சைது துரைசாமி போட்ட கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 17 டிஸ்மிஸ் ஆகி இப்போ ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்னும் பெண்டிங்கில் கிடக்குது. ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங், அவர் 8300 ஓட்டில் என்னமோ தோற்றுருக்காரு அவர். அதுக்கு முன்னால் இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, VVPATs ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர்ஸும் இருக்குது. அதில் அந்த 6 monthsக்குள்ளே ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா த குவாலிட்டி ஆஃப் தி EVMs வில் பி செக்டு, நாட் ரீகவுண்டிங் கிடையாது. தப்பாக ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது மீடியாவில். EVM-ஐ செக் பண்ணுவாங்க. இதில் அமுத்துனா அந்த சின்னத்துக்கு தான் போய் விழுதான். அண்ட் இட்ஸ் நாட் ரீகவுண்டிங். ஏதோ 5% ஓட்ஸ் அது வரல. VVPAT மேட்ச் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு போகல. முதல்ல அது EVMs செக் பண்ணுறதுக்கு தான் போயிருக்குது. அதுலேயும் there was some bungling அவங்க சொல்லிட்டு we are not cooperating-ட்டாங்க. Now he has gone to the court. இப்போ அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய தலைவர்கள் தோல்வி அடைந்தாங்கன்னா கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் பேசிக்கலி a பொலிட்டிக்கல் இஷ்யூ. எலெக்ஷனில் தோக்கிறது ஜெயிக்கிறது. ஒரு லீடர் அதுவும் 8000 ஓட்ஸில் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் 8200 ஓட்ஸில் தோக்குறாருன்னா தட்ஸ் அ கிளியர் மேண்டேட். அப்படி உங்களுக்கு பெரிய அளவில் தவறு நடக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அப்போசிஷனாக இருந்தால் கூட நடக்கலாம். இஸ் அ சீஃப் மினிஸ்டர். இன்ஃபேக்ட் 3வது ரவுண்டுலேருந்து 17வது ரவுண்டு வரைக்கும் he was continue to be trailing. இப்போ ஒரு ஓட்டில் அவங்க கேண்டிடேட் ஒருத்தர் தோற்று போனார், பெரிய கருப்பன் ஒரு மினிஸ்டர். அவர் கேஸ் போட்டார், எல்லாம் போட்டார். கடைசி சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸை வாபஸே வாங்கிட்டார். he was just defeated by 1 vote. அப்போ அந்த மாதிரி கேஸ் போட்டால் கூட பரவாயில்ல. இது 800 to 8200 ஓட்ஸ், 8200 ஓட்டு ப்ளஸ் ரொம்ப அதாவது ரெக்லெஸ் அலிகேஷன்ஸ். EVM டேம்பரிங்கு, EVM ஃபங்க்ஷனிங் ஆகல, VVPATஸில் ப்ராப்ளம்லாம். நான் திரும்ப சொல்கிறேன் கேப்ரியல், திஸ் இஸ் பேசிக்கலி இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இதுக்கு நீங்கள் ஜுடிஷியல் ஃபாரமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது, கிடைச்சாலும் நிற்காது. சீனியர் லீடர்ஸ், டாப் லீடர்ஸ் ஜென்ரலி இஃப் தே காட் டிஃபீட்டட் அப்படின்னா they will fight it out in the public forum, not in the judicial forum. அங்கே உங்களுக்கு டிசிஷன்ஸ் வரத்துக்கு 2 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். அங்கே இட் இஸ் பிட்வீன் தி எலெக்ஷன் கமிஷன் அண்ட் தி பெட்டிஷனர், தட் இஸ் ஸ்டாலின். தோற்று போன VS பாபுக்கோ அல்லது வேறு யாருக்கோ அதில் பாத்தியதை இருக்கிறதா வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இஸ் ஒன்லி ஃபார் தி எலெக்ஷன் கமிஷன், பிட்வீன் தி எலெக்ஷன் கமிஷன் அண்ட் தி சீஃப் பெட்டிஷனர். அது எப்படி அங்கே இப்போ நேற்று போய் அவங்க அவசர வழக்கம் எடுக்கணுன்னாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் ரெஃப்யூஸ் முடியாதுன்ட்டாங்க, க்யூவில் வரணுன்ட்டாங்க. திங்கக்கிழமை என்னமோ அது ரீச் ஆகுது. லெட் அஸ் see கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா 4 weeks 8 weeks. நான் தான் சொன்னேன், ப. சிதம்பரம் கேஸில் உங்களுக்கு it took 10 to 12 years. இன்ட்ரெஸ்டிங்லி அப்பாவு கேஸ்லேயும் இன்பதுரை கேஸ்லேயும் 2011-16 என்னென்னமோ பண்ணி பார்த்து அப்பாதுரை அபிஷேக் மனு சிங்வி எல்லாம் இன்பதுரை மனு சிங்வியை கூட்டின்னு வந்துட்டார். ஓட்டை ரீகவுண்ட் பண்ணுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு.
எவ்வளோ சம்டைம்ஸ் நம்ம ஜுடிஷியரி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி வார்த்தைகள் ரொம்ப எச்சரிக்கையாக தேவைப்படுது, எந்த அளவுக்கு வந்து இல்லாஜிக்கலாகவும் இன்ஹியூமனாகவும் இருக்குன்னா ரீகவுண்ட் பண்ணுங்க, ஆனால் டிசிஷனை சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. வாக்குகளை எண்ணலாம், முடிவை சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. கடைசியில் இப்போ அந்த கவர்மெண்ட்டே போன பிறகு, இப்போ 2 கவர்மெண்ட் போன பிறகு இன்பதுரை ஜெயிச்சது செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. டென்யூர் ஓவர், பென்ஷன் வராது அந்த பீரியடுக்கு. அந்த 2011 and 16 எம்எல்ஏ வந்ததுக்கு பென்ஷன் வராது. அவர் அதுக்கு முன்னால் ஒரு டேர்மோ அதுக்கு பிறகு ஒரு டேர்மோ எம்எல்ஏ வந்தாருன்னா அப்போ பென்ஷன் வரும் அவர். ஸோ த ரிசல்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டென்யூர் முடிஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரியான எலெக்ஷன் பெட்டிஷன்ஸால் வரக்கூடிய ஒரே ஒரு லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த டென்யூருக்குள்ளே உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சுப்பீங்க, இல்லைன்னா கிடையாது. நான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூவை ஏன் வந்து ஜுடிஷியல் ஃபாரமுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த ஃபைட் அங்கே ஸ்டாலின் எடுத்துகிட்டு போகிறாருன்றது தான் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. சரி, ஒரு விஷயம் என்னென்னா என்னை பொறுத்தளவில் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சியோட தலைவர், சிஎம்மாக இருந்தவர். அப்படி இருக்கும்போது அவரோட ஹோம் கிரவுண்டில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். குறிப்பாக இப்போ இபிஎஸ் பார்த்தோம்னா 1 லட்சம் வாக்குகளில் ஜெயிக்கிறார். கட்சி மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் இபிஎஸ் அவர்கள் அவரோட கோட்டையை கைக்குள்ளே வச்சுருக்கார். ஆனால் அப்படி இருக்கும்போது ஒன்று கேர்லெஸ்ஸாக விட்டுட்டார் அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா ஸ்டாலின் அவர்கள் நிஜமாவே இதை நம்புறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய அறிவுஜீவிகள் தொடர்ச்சியாக அவங்க தொலைக்காட்சிகளில் பேசும்போதும் சரி, யூடியூப் சேனல்ஸில் பேசும்போதும் சரி, ஏதோ சதி நடந்திருக்கு, இவிஎம்ல பிரச்சனை இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த தியரியை ஸ்டாலின் அவர்களும் நம்புறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தின் மார்ஜினாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு, நம்ம தோத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சம் கைண்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி நடந்திருக்குன்னு நம்புறாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நம்புறாருன்னா தட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஏன்னா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு மிஸ்டர் ஸ்டாலின், எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் ஒரு கடினமான உழைப்பாளி. 50 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கையில் இருந்து தான் வந்து இந்த உயர்ந்த இடத்துக்கு அவர் வந்தார். இன்ஃபேக்ட் 21 நிறைய பேர் வந்து திமுகவுக்கு ஓட்டே போடாதவங்க நிறைய பேர் வந்து ஸ்டாலினுக்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. பாவம், ரொம்ப நாளாக ஒரு அம்மாவும் இல்லை, கலைஞரும் இல்லை, 2 பேரும் போயிட்டாங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஸ்டாலினுக்கு. எவ்வளோ நாள் இவரும் கஷ்டப்பட்டுட்டார். திமுகவுக்கு ஜென்மத்துக்கும் ஓட்டு போடாதவங்க கூட 21 ஓட்டு போட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஸ்டாலின். ஏன்னா அவருடைய உழைப்பு அந்த மாதிரி. 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணார். அஃப்கோர்ஸ் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்த ஒரு கவர்மெண்ட்டு தான். நிறைய நன்மைகளும் இந்த அரசால் வந்திருக்கு, தீமைகளும் வந்திருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அளவில் குறையும் சொல்ல முடியாது, பெரிய அளவில் தூக்கி வச்சு கொண்டாடவும் முடியாது. இட்ஸ் அ மாடரேட் கவர்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்று நம்ம வந்து குறை சொல்லிடலாம் முடியாது. நிறைய நல்ல விஷயங்களையும் அவங்க செஞ்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் கரப்ஷன் வாஸ் அ மேஜர் இஷ்யூ. இந்த தோல்வி என்பது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடியால் அவங்க கட்சி தோத்தாலும் அவர் ஜெயிக்க முடியுது, 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க முடியுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இவரால் வந்து இவர் 3 தடவை என்னமோ நின்னார். கலைஞர் வந்து அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு எந்த தொகுதியிலையும் 2 தடவைக்கு மேலே நின்னது கிடையாது. ஏன்னா நீங்கள் 3வது மக்கள்கிட்ட போகும்போது எவ்வளோ நல்லது பண்ணாலும் மக்கள் வந்து உங்களை வந்து எதிர்ப்பாங்க. அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அங்கே இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டோல்டு, எனக்கு வந்து அவருக்கு நம்பிக்கைக்குரிய அவரோட இன்ஹவுஸ் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க 2016 அவருக்கு ஒர்க் பண்ணவங்கலாம், அவங்கெல்லாம் தே ஹேவ் வாண்ட், வேண்டாம் குளத்தூரில் நிலைமை சரியா இல்லை, நீங்கள் தொகுதி மாறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மாறினா வந்து அது பயந்த மாதிரி ஆகிடும்னு ஸ்டூட் இஸ் கிரவுண்ட். அவர் விடாப்பிடியாக இருந்திருக்கார். வேறு யாரையும் குறை சொல்கிறது வேஸ்ட். சேகர் பாபுவையோ அன்றைக்கி இருந்த உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலனையோ அல்லது இன்னும் சில பேரையோ குறை சொல்கிறதுலாம் 100% வேஸ்ட். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அவரோட ஜட்ஜ்மெண்டல் எரர் அது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சேகர் பாபு கவுத்துட்டாருன்னா கவுக்குற அளவுக்கு நீங்கள் வீக்காக இருந்திருக்கீங்க. அப்படி பார்க்கக்கூடாது ஒரு இஷ்யூவை. யாரும் கலைஞரை கவுத்தது கிடையாது, அவர் தான் நிறைய பேரை கவுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது வந்து கலைஞரோட மகன் அவரோட நிழல்லையே கிட்டத்தட்ட 50 வருஷமாக வாழ்ந்து வளர்ந்து சாதித்தவர். 21 அவர் முதலமைச்சராகணும் நிறைய பேர் விரும்பி ஓட்டு போட்டாங்க. திமுகவை பிடிக்காதவங்க கூட. ஜெயலலிதா, கலைஞர் இல்லை அந்த காலகட்டத்தில். ஆக இந்த முடிவு வந்து மக்களோட முடிவு. கொளத்தூர் தீர்ப்பு என்பது மக்கள் தீர்ப்பு. ஒரு முதலமைச்சரை அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு அப்பாரட்டஸ் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி அப்பாரட்டஸாக இருக்கட்டும் அல்லது வந்து எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் மெஷினரி, எலெக்ஷன் மெஷினரி வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரை தோக்கடிக்கிற அளவுக்கு வந்து சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்னா சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தான். சீஃப் மினிஸ்டர் தோக்கடிக்கிற அளவுக்கு யாருக்கு பலியாச்சு அதை சொன்னால் நல்லாயிருக்கும். மோடி தோக்கடிச்சாரா? இல்லை அவரை வந்து சதி பண்ணிட்டாங்கன்னு திமுகவை சுற்றி இருக்கக்கூடிய வாடகை வகைகள். இந்த பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன்,
திமுக கவர்மெண்ட் 26 தோற்று போனதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு 5 காரணங்களில் ஒரு காரணம் இந்த வாடகை வாய்கள். திமுகவுக்காக பேசக்கூடிய, இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்ன்ற போர்வையில், அரசியல் பார்வையாளர் என்ற போர்வையில், அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில், பொருளாதார நிபுணர்ன்ற போர்வையில், இன்னும் பல பேர்களை வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில், யூடியூப்பில், தொலைக்காட்சி வாதங்களில் பேசிக்கொண்டு பொது மேடைகளில் பேசக்கூடிய இந்த குறிப்பாக சமூக வலைதளங்களில் யூடியூப்லேயும் டிவிலையும் பேசக்கூடிய இந்த வாடகை வாய்கள் தான் திமுகவோட தோல்விக்கு மிக மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று. அந்த வாடகை வாய்கள் தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சதி நடந்துடுச்சு, ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்றாங்க. எப்படிங்க இப்படிலாம் பேச முடியும்? சிஸ்டம் அவ்வளோ வீக்கு கிடையாதுங்க. அது நம்புறாரு நினைக்கிறீங்களா ஸ்டாலின் சார்? இந்த கேள்விக்கு எனக்கு இல்லாட்டி இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பார்க்குறீங்களா? ஏன்னா அது பொலிட்டிக்கல் மூவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, கேடஸை என்ன சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஒன்றும் அவ்வளோ வீக்காக இல்லை, தலைகீழ இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் கேடர் வந்து இது தோல்வி வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்புன்னு நம்புகிறோம். பட் எனிவே அந்த ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் இன்னொரு காரணம் கூட சொல்கிறேன். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மீடியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பெரிய ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 100 நாட்கள் பார்த்தோம்னா, இந்த 3 மாதம் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்டாலின் அவர்கள் அப்படியே சைட்லைன் பண்ணிட்டாங்க. மீடியாவில் எங்கேயுமே அவர் பேசு பொருளாக இல்லை. ஸோ அவர் பேசு பொருள் ஆகணும்னாலும் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இப்போ அவர் அசம்பிளியில் இல்லை, விவாதங்களில் அவர் இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் கேள்வி ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் டாட்ஜ் பண்ணணும்னு நினச்சேன். பண்ண நீங்கள் விட மாட்டீங்க. அவர் நம்புறாரான்னு நீங்கள் கேட்டீங்க. ஐ திங்க் எஸ். இது பிரச்சனையே அதுதான். சுற்றி இருக்கவன் 1000 சொல்லுவாங்க. இந்த வாடகை வாய்கள் இருக்காங்கல்ல, சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்கல்ல, யூடியூப்பில் பேசுகிறாங்கல்ல, ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனால் அவர் வந்து இவிஎம்மில் மோசடி பண்ணி தோக்கடிச்சிட்டாங்கன்னு அறிவே இல்லாமல் பேசுகிறாங்கல்ல, பெரிய பெரிய பெயர்களை வைத்துக்கொண்டு. இதை ஏன் அவர் நம்புறாருன்னா, அவர் மனசு அதை நம்புது. அப்போ இது இன்னமும் வந்து அவங்களுக்கு வந்து டவுன்ஃபாலை தான் உண்டாக்கும். நீங்கள் சொன்னது ஒரு பாயிண்ட் உண்மை. 5 வருஷம் வந்து மீடியாவை வந்து கட்டுப்பாட்டில் அவர் வச்சுருந்தார். அவர் செஞ்ச தப்பு அதுதான். அது இயற்கையாக வரணும். கலைஞர் வச்சுருந்ததுக்கும் ஸ்டாலின் வச்சுருந்ததுக்கும், கலைஞர் ஓரளவாவது வந்து எதிர்ப்பு அலோவ் பண்ணுவார். என்ன சொல்லப்போனால் விரும்புவார். எதிர்ப்பு இருக்க தான் தான் வளருவோன்னு அவருக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்து நெரேட்டிவை வந்து கலைஞர் கட்டுப்படுத்தலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது சூசைடல்னு அவருக்கு தெரியும். தனக்கு எதிராக பூமராங் ஆகணும். இன்றைக்கி பூமராங் ஆகிருக்கு. இந்த 300 நாளில் வந்து ஸ்டாலினை பற்றின செய்திகளே மீடியாவில் இல்லை. மகனை பற்றின செய்திகள் வருது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியில் பேசுறது, வெளியில் பேசுறது, அவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா வர நியூஸ், அது தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள். மீடியா லைம்லைட்டில், ஊடக வெளிச்சத்தில், ஊடக வெள்ளத்தில் உதயநிதி இருக்கிற மாதிரி கூட வந்து ஸ்டாலினால் இருக்க முடியல. அதுக்கு இன்னொரு காரணம், கலைஞர் வந்து வெர்சடைல் பர்சனாலிட்டி. அவர் வந்து தோத்துட்டார். எத்தனையோ தோல்விகளை பார்த்தார். அவர் பார்க்காத தோல்விகளும் கிடையாது, அவர் பார்க்காத வெற்றிகளும் கிடையாது. தோத்துட்டாரா, அவ்வளோதான். இதை விட பெரிய தோல்வியெல்லாம் இருக்கும். ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க, இதை விட பெரிய தோல்வி. ஆனால் ஒரே வாரத்தில் தன்னை சுற்றி வந்து மீடியாவை ஒரு ஆளை சுழல வைக்க முடியும். ஒரு சினிமா கதை வசனம் எழுதுவார், அங்கே போய் கிளாப்பில் இது பண்ணுவாங்க. படத்துக்கு கதை வசனம் எழுதுவார். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் எதையாக பெருசாக பேசுவார். கட்சிக்காரனை வந்து தட்டி கொடுத்து தெருவு கொண்டு வந்து போராட்டங்களில், மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டத்துக்கு கொண்டு வந்துடுவார். அது அந்த மாதிரியான ஒரு வர்சடைல் பர்சனாலிட்டி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாலின் இல்லை. அவர் சொல்கிறார் அன்னைக்கு, ஸ்டாலின் அவர்கள், எனக்கு அரசியலை தவிர வேறு எதுவுமே தெரியாது, 24 மணி நேரம் அரசியல் தாங்க. இதுதான் பிரச்சனையே. அரசியலை தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா, அரசியலில் பெரிய தோல்வி வரும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து மீடியா கிரவுண்ட்லேருந்து நகர்ந்துடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்க வந்து அந்த 5 வருஷம் மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு ஸ்க்ரோலை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். திமுகவை சார்ந்தவர்களும். இன்றைக்கி ஏன் வந்து அது கையை விட்டு போச்சுன்னா, அன்றைக்கி நீங்கள் இயற்கையாக விட்டுருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரான அந்த நெரேட்டிவை நீங்கள் ஒரு நேச்சுரல் ஃபார்மேட்டில் வரட்டும்னு விட்டுருந்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த பாதிப்பு வந்திருக்காது. இது ஒன்றும் பெரிய தோல்வி கிடையாது. ஒரு தோல்வி, ராஜீவ் படுகொலையில் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு வந்தாங்களே, திமுக தான் கொலை பண்ணிட்டான கேம்பெயின் நடந்தது. அதில் தட்டி கொடுத்து அதுலேருந்து 5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சார் கலைஞர். அப்போ உங்கள் முன்னால் எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் நீங்கள் பாடம் கற்றுக்க மறுக்கிறீங்க. நவ் இந்த பெட்டிஷன் அவர் வந்து நம்புகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி சதி வேலை செய்து தான் தோற்கடிக்கப்பட்டோம் என்று அவர் நம்புகிறார். அது ஆக்சுவலாக தவறான பார்வை. 2வது, ஊடக வெளிச்சத்திற்காக அவர் செய்கிறாரோ என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இருக்கலாம். ஆனால் கோர்ட்டில் ஒன்றும் பெரிய ரிலீஃப்லாம் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த எலெக்ஷன் பெட்டிஷன்ஸை கடந்த பல ஆண்டுகளாக 30-35 ஆண்டுகளாக பார்க்குறோன்னு என்ற முறையில் சொல்கிறேன். அப்படிலாம் வந்து கோர்ட்ஸ் டிசைட் பண்ணிட முடியாது. அப்படியே பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க ஸ்டே வாங்க போகிறாங்க. ஒரு டிசிஷன் வந்து 8200 ஓட்ஸில் வந்து டிஃபீட்டடு, விச் இஸ் நாட் அ பேட் மார்ஜின் என்னை பொறுத்த வரைக்கும்.
ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட்லேருந்து 17th ரவுண்ட் வரைக்கும் கண்டினியூஸ் டு பி வாஸ் ட்ரைலிங். நெக் அண்ட் நெக் கூட கிடையாது அவங்களுக்கு. சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ். இதெல்லாம் இவிஎம் அப்படி இப்படிலாம் கதை அளக்குறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். டிஎம்கேக்குள்ள விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். இதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றணும்னு பார்க்குறாங்க அவங்க. நான் வந்து மக்கள் தீர்ப்பால் தோற்கடிக்கப்படவில்லை என்பதை அவர் நிறுவ விரும்புகிறார். எனக்கு இங்கே தான் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தோணுது. இந்த டிஃபீட்டை, இந்த தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதன் மூலம், அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்க மறுப்பதன் மூலம் மக்களை வந்து இழிவுபடுத்துறீங்க. இதை அக்செப்ட் பண்ணணும். தோக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. இந்த தோல்வியோட ஸ்டாலினுடைய எதிர்காலமோ அரசியலோ சத்தியமாக முடிய போகிறது கிடையாது. ஐ பிலீவ் அடுத்த எலெக்ஷனில் கூட ஜெயிச்சவர் வரலாம். பட் ஏன் இதை வந்து இப்படி கொண்டு போகிறீங்க? இன்னொன்று, அந்த தொகுதியில் போய் வந்து திமுககாரங்களும் திமுகவோட வாடகை வகைகள் சினிமாக்காரங்களெல்லாம் கொண்டு போய் இறக்கி மக்களை திட்டுங்க. அவ்வளோ திட்டினீங்க. நீ எப்படி எனக்கு ஓட்டு போடலாம், எப்படி ஓட்டு போடாமல் இருக்கலாம், நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இப்போ எங்கே போய் நிற்கிறீங்க? கோர்ட்டில் போய் நிற்கிறீங்க. முதல்ல மக்களை போய் திட்டினீங்க, ஏன்டா எனக்கு ஓட்டு போடல, உனக்குலாம் நல்ல சாவு வராதுடா. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? கோர்ட்டுக்கு போகிறீங்க. எப்படிங்க இது என்ன ஆட்டிடியூடு? இது கிடையாது. திஸ் இஸ் நாட் த வே. பெரிய பெரிய தலைவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்திரா காந்தி தோற்றுருக்காங்க, காமராஜ் தோற்றுருக்காரு, ஜெயலலிதா தோற்றுருக்காங்க. அவங்க தோல்வி அவங்க எல்லாருமே வந்து கண்ணியமாக ஏற்றுக்கொண்டார்கள். எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் யாருமே போடலை, எனக்கு தெரிஞ்சு போடலை. காமராஜ் போடலை, இந்திரா காந்தி போடலை. ஏன்னா இட்ஸ் பெரிய தலைவர்கள் தோற்பது என்பது வந்து மக்கள் தீர்ப்பு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாலினுக்கு எதிராக இப்போ நிற்கிறவர், ஸ்டாலின் ஒரு வேளை ஜெயிச்சிருந்தா அவர் வந்து இது மோசடியான தேர்தல்லாம் அது லாஜிக்கலி கரெக்டு, அப்படி தான் அது நடக்கும். ஆனால் ஸ்டாலின் தோற்றுருக்காருன்னா அவரை தோக்கடிக்க முடியாதுங்க. மோசடி பண்ணிலாம் தோக்கடிக்க முடியாது அன்லெஸ் இட் இஸ் பீப்புள்ஸ் வெர்டிக்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க? when the party is down and under, நாளுக்கு நாள் விஜய் கிட்ட இவங்க வந்து தோண்டுகிட்டு இருக்காங்க. அதான் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து டிஎம்கே இஸ் நவ் அட் த ரிசீவிங் எண்டு. இப்போ நீங்கள் இந்த கேஸ் இந்த ஜுடிஷியல் ஃபாரமுக்கு போகிறதுன்றதுலாம் மேலும் மேலும் திமுகவை பலவீனப்படும். ஆனால் இது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை பண்ணுறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவர் மட்டும் இப்போ தனியாக எக்ஸ்போஸ் ஆகுறாரு. நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ இவிஎம் மிஷின் சரியில்லை அப்படின்ற பார்வை இருந்ததுன்னா மேபி இன்னொரு 10 பேரை இந்த மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ண வச்சு சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணும்போது என்டையர் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா எலெக்ஷனை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது, எலெக்ஷன் ரிசல்ட் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வேட்பாளர்களை விட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாம். அப்போ ஸ்டாலின் அவர்களும் 10ல் 1 இருந்திருப்பாரு. பின்னடைவு ஏற்பட்டாலும் பேக்லாஷ் அவருக்கு பெருசாக இருக்குது. ஆனால் இங்கே தனியாக சாலிடாக அவர் 1-on-1 போறாரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க 59 சீட் நீங்க ஜெயிக்கிறீங்க, half of the ministers finished, half of the ministers ஜெயிக்கிறாங்க. டிஆர்பி ராஜா தோக்குறாரு, பிடிஆர் தோக்குறாரு, அன்பில் மகேஷ் தோக்குறாரு. அவங்கெல்லாம் பண்ணிருந்தா இன்னும் கரெக்டாக இருக்கும். அவங்கெல்லாம் யாருமே பண்ணலையே. ஆனால் அதே நேரத்தில் நேரு ஜெயிக்கிறாரு, தங்கம் தென்னரசு ஜெயிக்கிறாரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஜெயிக்கிறாரு, கோவி செலியன் ஜெயிக்கிறாரு, இவர் ஏவா வேலு ஜெயிக்கிறாரு. ஏங்க உங்க பையனே ஜெயிக்கிறாருங்க. உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம் ஜெயிக்கிறாரு, சிஎம் தோக்குறாரு. சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ். சேப்பாக்கத்தில் ஜெயிக்க முடியுது, குளத்தூரில் ஜெயிக்கலன்னா சேப்பாக்கத்தில் ஒழுங்காக இருக்க இவிஎம் குளத்தூரில் தோண்டு போச்சா? மற்றவங்க பண்ணுறதுக்கும் இவர் பண்ணுறதுக்கும் சி நவ் டிஃபீட், தோல்வியை ஏற்றுக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு இல்லைன்றது தான் அது காட்டுது. இது பொலிட்டிக்கலி இட்ஸ் சூசைடல் மூவ் எனக்கு தெரிஞ்சுது. அதை சொல்ல இந்திரா காந்தியோ காமராஜோ ஜெயலலிதாவோ பண்ணதே கிடையாது. சி பெரிய லீடர்ஸ், அந்த ஸ்டேச்சரில் இருக்க லீடர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கிறதும் ஒரு சிக்கல் மேண்டேட். ஏன் ஒரு சிக்கல் இருக்குன்னா, அவரை பொறுத்தளவில் செகண்ட் டைம் விக்டரி 100% அஷ்யூர்டுன்ற பேச்சு தான் இருந்தது. அதுதான் தப்பு, அந்த பேச்சு தப்பு. அதுவும் இல்லாமல் கருணாநிதி அவர்கள் கூட அதை பண்ணது கிடையாது. ஆமா, 2 times கண்டினியூஸா அவர் ஜெயிச்சது கிடையாது. ஆமா, பெரிய ஒரு ஹிஸ்டரி படைக்க போறோன்ற ஒரு சூழல் இருக்கும்போது அது உங்க மித்துங்க, அவரே தோத்துருக்காரு. அது உங்க தப்பு. அப்படி ஒரு மித்து உங்க மண்டையில ஏறிடுச்சு. நான் கலைஞர் செய்யாத சாதனையை செஞ்சிருவேன், திமுக செய்யாத சாதனையை செஞ்சிருவேன்றதுலாம் மித்து. கூட இருக்கவன் உசுப்பி விட்டான். கூட இருக்கவன் இன்னைக்கும் இந்த வாடகை வாய்களால தான் நீங்க பிரச்சனையில மாட்டுறீங்க. இதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. திதும் நன்றும் பிறர் தர வாரா, சிரிக்க சிரிக்க சொல்கிறோம், அழிக்க சொல்கிறோம், அழ சொல்கிறோம், வாழ சொல்கிறான். இந்த தோல்விகளுக்கு பிறகு நீங்கள் பாடம் கற்க மறுக்கிறீர்கள். ஏன்னா இது ஒரு வலிமையான கட்சி. திரும்பவும் நான் சொல்கிறேன், ராஜ்நாத் சிங் சொன்ன மாதிரி வந்து சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றின கட்சிகளே த்ரூ அவுட் த கண்ட்ரி வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து டிஎம்கே தான். அக்ரஸிவ் அப்போசிஷன் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. நம்பர் 2, ஒரு ரோபஸ்ட் டெமோக்ரஸிக்கு வந்து ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சி தேவை. அந்த விதத்தில் திமுக வந்து வலிமையாக பவர்ஃபுல்லாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான டிசிஷன்ஸால் அவங்க வந்து அவங்கள வந்து தாழ்த்திக்கிறாங்க. திஸ் இஸ் அ ராங் மூவ். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அதை சுற்றியே சொல்கிறீங்க. நீங்கள் 1000 மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு தெருவுக்கு போங்க. இந்த கவர்மெண்ட்டில் நிறைய தப்பு நடக்க ஆரம்பிக்குது, அதை எடுத்துகிட்டு போங்க, அதை பேசுங்க.
அந்த எடப்பாடி பீரியடில் வந்து எப்படி வந்து அந்த 3 ஆண்டுகள் ஒரு 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 ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பவர்ஃபுல் அப்போசிஷன் லீடராக ஸ்டாலின் இருந்தார். அந்த ரோலை இப்போ எடுக்கணும் அவர். அந்த ரோல் எடுக்கலையே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 5 ஆண்டுகள் மீடியாவை முழு கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஸ்டாலின் இன்றைக்கி மீடியாவில் எங்கே நிற்கிறார்? இப்போ அந்த ஆங்கிளுக்கு நம்ம திரும்ப வருவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு முக்கியமான பாயிண்ட் பேசுனீங்க. கருணாநிதி அவர்களை பொறுத்தளவில் பெரிய வீழ்ச்சியை அவர் சந்திச்சாலும் அவர்னால பவுன்ஸ் பேக் பண்ண முடியும். ஒரு பிரஸ் மீட் நடத்துவார், கான்ட்ரவர்ஷியல் ஏதாவது பேசுவார், சுற்றி சுழல வைப்பார். மீடியா அவர் பவர்ல இருக்காரோ இல்லையோ, பெரிய வெற்றியோ பெரிய தோல்வியோ, மீடியா அவரை சுற்றி சுழலும். ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் அவர் அதிகாரத்தில் இருந்த வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவர் சைக்கிளில் போகிற மாதிரி, அவர் வாக்கிங் போகிற மாதிரி, அப்புறம் இன்டர்வியூஸாக இருக்கலாம், அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸாக இருக்கலாம், எல்லாமே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி அதை பண்ணிருப்பாங்க. இன்ஆர்கானிக்கா நடந்தது. இப்ப அந்த பிரிவிலேஜ் கிடையாது. இப்ப அந்த பிரிவிலேஜும் இல்ல, பவரும் இல்ல. சோ இப்ப ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல அந்த பிரிவிலேஜ் பவர்லாம் இல்லாத போது டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. இப்ப கலைஞர் அவர்கள் அதை பண்ணாரு, பட் இங்க அது டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குதோ. அதுதான் பிரச்சனையே. நான் நேரில் கலைஞரை பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். 91 அவரோட தோல்விகள் எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு திமுகன்னு முடிவுரை எழுதினாங்க. அதுவும் 93 2 வருஷம் பொறுத்து மதிமுக வைகோ வெளியில் போனப்போ சமாதியை கட்டினாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் வைகோ கிடைச்ச ஊடக வெளிச்சன்றது வந்து இந்தியாவில் யாருக்குமே கிடைச்சிருக்காரு. ஏன்னா திமுக எதிர்ப்பு என்பது பெரும்பாலான ஊடகங்களோட டிஎன்ஏலே இருந்ததால், ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ், வைகோவை வந்து அவங்க தூக்கி வச்சு கொண்டாட்டாங்க. 9 மாவட்ட செயலாளர்கள் ஒரே நாள் வெளியில் போனான். அந்த தோல்வியிலிருந்து 91 வந்த வீழ்ச்சி, 93 வந்த தோல்வியிலிருந்து 96 ஒரு ஆட்சியை கைப்பற்றினார். தோண்டே போல அவர் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் 69 அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு, கலைஞர் சிஎம் ஆன பிறகு, அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த 49 ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நெரேட்டிவை, தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் நெரேட்டிவை தன்னை சுற்றியே ஒரு சுழல வச்சார். அந்த 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 சாமர்த்தியம் அவருக்கு இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா கேப்ரியல்? வெறும் அரசியல் மட்டும் இருந்தால் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த துறையில் வித்தகனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த துறையை தாண்டி வேறு பல விஷயங்களில் அல்லது சில விஷயங்கள்லையாவது ஆர்வம் இருக்கணும். வெர்சடைல் பர்சனாலிட்டி இருக்கணும். முக்கியமாக கரிஸ்மா இருக்கணும், செரிஷ்மா இருக்கணும். அது செரிஷ்மான்றது கூட ஃபிசிக்கல் பியூட்டி இல்லை, அது இல்லை, நாட் தட். நம்ம பேசுறதுல ஒரு ஈர்ப்பு இருக்கணும், பேசுறதுல ஒரு ஈர்ப்பு இங்கே இருக்கணும். கலைஞருக்கு பல விஷயங்கள் ஈடுபாடு இருந்ததுல. கலை, அதாவது வந்து கலைத்துறையில் அவரால் இயங்க முடியும், இலக்கியத்தில் இயங்க முடியும், நாடகத்தில் இயங்க முடியும், விளையாட்டை இயங்க முடியும், அரசியலில் ராட்சச மூளை உண்டு. அப்படி வெர்சடைலாக பன்முகத்தன்மை கொண்டவனாக இருந்தால் உன்னுடைய மூலத்துறையாக இருக்கக்கூடிய துறையில் என்னால் அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும். இது எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு. நீ எந்த ஃபீல்டில் நம்பர் 1 இருந்தாலும் உனக்கு அந்த ஃபீல்டு மட்டுமே தெரியும்னா நீ தோற்றுருவேன், அல்லது தோல்வி வரும்போது எந்திரிக்க முடியாது. அந்த ஃபீல்டை தாண்டி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அது உனக்கு டாப் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும், மூலத்துறைன்னு. அதை தாண்டி வேறு விஷயங்கள், அதுவும் குறிப்பாக அரசியலில் இருக்கவங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் ஆர்வம் இருக்கணும். சரியான உதாரணம் கலைஞர். அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாக்கு மூலமே என்ன, எனக்கு அரசியலை தவிர எதுவும் தெரியாது. அப்போ அரசியலில் தோல்வி வந்ததுன்னா இந்த நிலைமை தான். அதுவும் சுற்றி இருக்கவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. வாடகை வாய்கள், அவங்கள குறை சொல்கிறது வேஸ்ட்டுங்க. அவங்க வேலையை இட்ட பணியை அவர்கள் செய்கிறார்கள், வாங்கிய காசுக்கு கூவுகிறார்கள். அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம், நம்ம அவங்கள சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், முதலமைச்சராக இருந்தவர், கலைஞரின் மகன், மிகப்பெரிய கட்சியுடைய தலைவர், பெரிய அனுபவம் இருக்குது. பட் இன்றைக்கி இந்த தோல்வியிலேருந்து அவரால் ஐ திங்க் மீள முடியல. அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு நான், நீங்கள் எப்போ ஒரு போட்டிக்குள்ளே போகிறீங்களோ, ஓட்டப்பந்தயமாக இருக்கலாம், செஸ்ஸாக இருக்கலாம், கேரமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஒன்று தோப்பீங்க இல்லை ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயிக்கணுன்றது மட்டுமே, நீங்கள் எப்பயுமே ஜெயிப்பீங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இது எலெக்ஷன் முன்னாடியே பேசியிருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவோட அப்ரோச் எப்படி இருந்ததுன்னா, இந்த எலெக்ஷன்ல எங்கனால தோல்வியை ஃபேஸ் பண்ண முடியாது, கூட்டணியா எல்லா கட்சியும் தூக்கி உள்ள போடுவோம், மீடியா ஃபுல் கண்ட்ரோல். ஸோ இந்த எலெக்ஷன்ல என்ன ஆனாலும் தோக்கவே கூடாது, அது நோ. அந்த அந்த அணுகுமுறை தான் தப்பு. அதாவது மூச்சு திணற அளவுக்கு மீடியாவை திமுக கட்டுப்படுத்தியது. அதற்காகவே உருவாக்கப்பட்ட சில நிறுவனங்கள், திமுகவோட அரசு எந்திரம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாங்க. மீடியாவும் அதுக்கு ஒத்துப்போச்சு ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். அதோட பலனை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. கலைஞர் அப்படி கட்டுப்படுத்தியிருக்க மாட்டார், கொஞ்சமாவது டிசென்ட் இருக்குன்னு விரும்பார். ஏன்னா இன் இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இது புரியல. இன்றைக்கி கோர்ட்டில் போய் நிற்குது. ஐ திங்க் திஸ் இஸ் எட் அனதர் ஃபால். இது இன்னொரு சர்க்கிள்னு எனக்கு தோணுது. இந்த தோல்வி ஒன்றும் பெருசாக இல்லை. மு.க. ஸ்டாலின் அவர்கள், வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம்,
அவர் வந்து இந்தியாவின் மூத்த தலைவர்களில் ஒருவர், அனுபவசாலி, அவசர நிலை காலத்தை பார்த்து அந்த கொடுமைகளை சந்தித்தவர்களில் ஒருவர், மிகப்பெரிய ஒரு கட்சியுடைய தலைவர். இந்த தோல்வியால் ஒன்றும் கட்சியோ அவரோ முடிஞ்சு போகிறது கிடையாது. இது வரும், ஏற்ற இறக்கம் உண்டு. அன்றைக்கி அவரே சொல்கிறாரு, we are experts in bouncing backன்றார். உண்மை. ஆனால் உங்கள் நடைமுறை அப்படி இல்லையே. we are experts in coming back அப்படின்றார். எஸ் சார், உண்மை. ஆனால் உங்கள் நடைமுறை, உங்கள் பிஹேவியர் அப்படி இல்லையே. நீங்கள் வந்து இமேஜினேட்டிவாக எதுவுமே பண்ணலையே. விஜய் செய்யக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி குறை சொல்லும்போது தெருவில் போகிறவங்க கேட்குறான், ஆனால் திமுக வேறு வேலையே இல்லையா, எதை சொன்னாலும் பண்ணிங்க. கலைஞர் இப்படி பண்ணதே கிடையாது. கொஞ்சம் ஆறப்படுவார், அல்லது இஷ்யூவாவது டெவலப் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையை உருவாக்குங்க, அதை வச்சாவது அரசியல் பண்ணுங்கள், குளிர்காயங்கன்னா அதுவும் இல்லை. நீங்கள் ஒன்லி ரியாக்ட் தான் பண்ணுறீங்க. இந்த 100 நாளில் திமுக பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன? ரியாக்ட் பண்ணுறீங்க. கலைஞர் என்றைக்குமே ரியாக்ட் பண்ணதில்லை. அவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 69 அண்ணா மறைவுக்கு பிறகு சிஎம் ஆனதுலேருந்து அந்த 49 ஆண்டு காலத்தில் அவர் இன்னும் அதில் ஒரு 7, அப்புறம் 2 9, அப்புறம் ஒரு 10 19 ஆண்டு காலம், தவிர 30 வருஷம் எதிர்கட்சியாக தான் இருந்தார். ஆனால் அந்த 49 வருஷத்துலேயும் அவர் ஆக்ட் பண்ணுவார், மற்றவன் தான் ரியாக்ட் பண்ணுவான். அது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ யாராக இருந்தாலும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நீங்கள் ரியாக்ட் மட்டுமே பண்ணிகிட்ருக்கீங்க. தோற்று போயிட்டு ரியாக்ட் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களால் எந்திரிக்க முடியாது. வீக்கா தோற்றம் அளிப்போம். வீக்கா தோற்றம் அளிப்போம். கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் தரப்பு பெட்டிஷனை பொறுத்தளவில் அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க? அதில் மெரிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நான் என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பூத்தில் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் தெரியுது. நார்மலாக 40% ஓட்ஸ் வந்திருக்கு டிஎம்கேவுக்கு. சில பூத்தில் பார்த்தோம்னா 10 to 30% ஓட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ பெரிய ஒரு அந்த மிஸ்மேட்ச் இருக்கு அந்த பேட்டர்ன்ல. திஸ் இஸ் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் கேப்ரியல். அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்லை, நான் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் க்ளீனாக சொல்லிட்டார், அப்படி எதுவுமே இல்லைன்ட்டார். தி சிஸ்டம்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். தமிழ் இந்தியா பூராவே இருக்கக்கூடிய சிஸ்டம். எங்க 59 பேர் ஜெயிச்சிருக்காங்க. உதயநிதி ஜெயிச்சிருக்காருங்க. எப்படிங்க இவரை மட்டும் குறி வச்சு? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். நீங்கள் வந்து மெரிட்ஸுக்குள்ளே போய் அதில் 3 போச்சு, இதில் 2 அவங்க திமுக வைக்கிற வாதம், அதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கார்பரேஷன் கமிஷனர் ஹூ இஸ் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஃபார் த ஸ்டேட் ஃபார் த சிட்டி, அவர் வந்து அது இப்படி ஒன்றுமே இல்லை. எனவே தே வில் ஃபைல் டீடைல்டு அஃபிடவிட் இன் த கோர்ட். எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கேஸ் வரும் உங்களுக்கு வந்து. அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டில் வரும்பொழுது வந்து எலெக்ஷன் கமிஷன் வில் பி கிவன் அடிக்வேட் டைம் பை த கோர்ட், 4 weeks or 6 weeks, அதுக்கு மேலே கூட கொடுப்போம் அவங்களுக்கு. இது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் பேச வேண்டிய விஷயம். நான் சொல்ல வர்றது வந்து நீங்கள் வந்து மினிமம் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணுங்கள். எப்படி சார் பண்ண முடியும்? அதனால் அவங்க பெட்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு அக்செப்டபிள் இல்லை. இன்னொன்று, அவங்க வந்து என்ன வந்து ஜெயிச்சதாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. தட்ஸ் அது அப்படி ப்ரொசீஜரில் அப்படி தான் வந்து பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆகுன்றாங்க. பட் அது என்ன தோற்றத்தை கொடுக்கும்? தோத்தவரை ஜெயிச்சவராக போகணும்னு கேட்குறது எப்படி நியாயம்? இது வந்து இன்னமும் உங்களை நீங்களே டிமினிங் பண்ணிக்கிறீங்க. when you are already down and under. அப்போ இந்த கேப்ரியல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, திஸ் இஸ் நாட் அ டெக்னிக்கல் இஷ்யூ. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாலின் தோத்துட்டாரு, தோத்ததை ஏற்று ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு. ஜுடிஷியல் இஷ்யூவும் கிடையாது, டெக்னிக்கல் இஷ்யூவும் கிடையாது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. பொலிட்டிக்கல் இஷ்யூக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் ஃபைனல் சொல்யூஷன், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் பொலிட்டிக்கலாக ஏன் இவிஎம் மிஷினுக்கு எதிராக யாரும் போக மாட்டேங்கிறாங்க? எல்லாருமே தோற்று போயாச்சு. 1989 வந்த இந்த கிட்டத்தட்ட 35 வருஷமாக வந்து there are hundreds of petitions. சுப்ரீம் கோர்ட் has finally disposed of. நான் பொலிட்டிக்கலாக ஏன் போக மாட்டேங்கிறான்னு கேட்குறேன். எதை இவிஎம் கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா why not go politically? போங்க. அப்போ 59 பேரும் ஜெயிச்சிங்களா? அது என்ன ஆகுது? இவிஎம்மே வேணாம், பேலட் பேப்பரில் எலெக்ஷன் நடத்துன்னு ஒரு கேம்பெயினை டிஎம்கே வேலை ரன் பண்ண. அதான் சொல்கிறேன், பொலிட்டிக்கலாக அதை பண்ணுங்க. அதை பண்ண மாட்டேன்றாங்க. அதான் கேட்கணும். அது அவங்களுக்கு கேட்கணும். அதையாவது கேட்கணும்ல. எனக்கு இவிஎம் வேணாங்க. ஸ்டாலினோட தோல்வியிலிருந்து இது நல்ல பாயிண்ட். நானே ஒரு விக்டிம். அப்புறம் நானே ஒரு விக்டிம். 59 பேர் ஜெயிச்சிருக்கலாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஜெயிச்சாலும் தோத்தாலும் திமுக வந்து இவிஎம்ஸை இன் பிரின்சிபல் எதிர்க்குது. இனிமேல் ஃபியூச்சரில் வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் பேலட் பேப்பரில் தான் நடக்கணும்னு ஒரு 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 பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை, அதாவது வந்து ஒரு 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 கருத்தியல் ரீதியாக ஒரு இஷ்யூ பேஸ்டு ஸ்டாண்டை அவங்களால எடுக்க முடியும். அதையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஏங்க இவிஎம்மால தானே 21 ஜெயிச்சிங்க, இவிஎம்மால தானே 24 40 சீட் ஜெயிச்சிங்களேங்க. இப்போ கூட 59 சீட் ஜெயிச்சிருக்கீங்களே, உங்கள் பையன் ஜெயிச்சிருக்காருங்க. இட்ஸ் இஸ் நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸுங்க. 5 வருஷம் ரூலிங்க்கு பிறகு 59 சீட்டு ஜெயிச்சு ஒரு டீசென்ட் அப்போசிஷனை உட்கார்றதுன்றது வந்து இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். இது ஒன்றும் பெரிய தோல்வி இல்லை திமுகக்கு. தலைவர் தோத்துட்டாருன்றதுக்காக இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனையை அங்கே கொண்டு போகிறதுன்றது, வாடகை வாய்களை வச்சு ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னு பேசுறது இன்னும் மக்கள் மத்தியில் திமுக மேலே இருக்க வெறுப்பு தான் வளர்க்கும். ஐ டோன்ட் நோ வை தே ஆர் டூயிங் இட். ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி.